அல்டிமேட்டாக இருக்குது. கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குது, வெயிலும் அடிக்குது, ரெண்டும் இருக்குது. 2 பேர் கீழே வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து வெந்து வச்சு ஹீட்டு. தலைவருக்கு கிளச்சு சுத்தமாக முடிஞ்சது, புகை தள்ளுது. கிளச்சும் முடிஞ்சது, வால்வெல்லாம் ஹெட்டெல்லாம் பிடுங்கிடுச்சு போல், புகையாக தள்ளுது. ஸ்மெல்லு. எம்டி வண்டிக்கே இந்த கதினா லோடோட வந்தால் சூனா போனால் என்ன ஆகிறது பாருங்கள். இங்கே இருந்தால் தண்ணி வருது, செம வாட்டர். இந்த மாதிரி ஒரு வாட்டர் சோர்ஸை நம்ம பிளைன்ஸில் பார்க்க முடியுமா? வேறு லெவலில் இருக்குது பாரு ப்ரோ. சில்லுன்னு சில்லுன்னு அந்த தண்ணியை தொட்டிங்கன்னா அப்படி இருக்கும். இங்கே அட்டை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, வெயில் ஈரப்பதம் தான், சொல்ல முடியாது. அட்டை இருக்கலாம். சரி, அட்டைக்கடி வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி சோலையாரில், வேறு லெவலில் வாங்கியிருக்கேன். அட்வென்ச்சரிங் பண்ணுறேன்னு சொல்லி. இங்கேயும் நம்ம அந்த அட்வென்ச்சரிங் போக வேண்டாமே. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அட்டை வந்து பிரதர் இந்த ஜிம்பமில் அவ்வளோவா இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த இங்கிட்டு வால்பாறை அந்த சோலையார் டேமில் இருக்குல்ல, அந்த சைடில் நல்ல அட்டை இருக்குது. எஸ்டேட்டில் நிறையா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இங்கே பாருங்கள், ஃபால்ஸ் செமையாக இருக்குது. மழை பெஞ்சால் வேறு லெவலில் இருக்குது இங்கே, நான் பார்த்துருக்கேன் நேரில். ஓகே, மொபைல் டவர் வந்துருச்சு. 2G தான் கிடைக்கும் இங்கே. செம கூலிங் ப்ளஸ் வெயில் எப்படி இருக்கும். அந்த கிளைமேட் தான். நல்லா வைசர்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன். காற்று சத்தம் எவ்வளோ கேட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அந்த மாதிரி இருக்குது, வேறு லெவல். பாருங்கள் அண்ணாத்து எப்படி ஏறி எப்படி போகிறாருண்ணா. ஹாசனூர் வண்டி தான், அங்கே தான் போகிறோம் பிரதர். இன்னும் வந்து ஹேர்பின் பென்ஸ் கிடையாது, நார்மல் பென்ஸ் தான். அந்த 27 பென்ஸ் தான் வந்து ஹேர்பின் பெண்டு. நம்ம வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து குயிக்காக வந்து அந்த ஹேர்பின் பென்ஸை வந்து கிராஸ் பண்ணிட்டோம். சரிங்களா, பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. க்ளோஸோ 20 கிலோமீட்டர் ஸ்பீடா சிறுத்தே இருக்கா. வந்தாச்சு திம்பம் வந்துட்டோம் திம்பம். ஹாசனூர் இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான். ரைடர்ஸ்லாம் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்மளை பார்த்தாலே பைத்தியார மாதிரி தான் பார்க்குறாங்க இங்கே. ரைசரை வேறு ஓப்பன் பண்ணி விட்டோன்னா பேசுறது தெளிவாக வெளியே கேட்குது. நினைப்பாங்க யாரை வைத்த பிள்ளையோ மண்டை வாங்கி போகுது. வாவ், செம கிளைமேட். அது ஆக்சுவலாக திம்பம் அதுதான் ஊர். இங்கே இறக்கத்தில் நான் தூக்கம் வருது கைஸ், காற்றுக்கு ஜம்முன்னு. ஒரு 1 வீக்காக சரியாக தூக்கம் இல்லை, அதனால தான் ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வெயில் அடிக்குது. இங்கே அனிமல்ஸ் பார்க்கலாம், நிற்கும். மான் வரும். இந்த காட்டு பண்ணி தான் இங்கே கடைக்கட்டையாக தெரியும். நைட்டில் வந்தோம்னா வந்து வண்டியில் உரசும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எரிச்சல் எடுத்துச்சு பின்னாடி. ஸோ ஸ்டாண்டிங்கில் தான் போய் ஆகணும். ஸோ ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கோம். வியூ எப்படி இருக்குன்னு தெரில, ஃபஸ்ட் டைம் வியூன்னு நினைக்கிறேன் ஸ்டாண்டிங்கில் ஹில்ஸில். ஓ ஓகே, பேந்தர் அசால்ட்டாக போகிறான். ஹேண்டில் பார் ரைசர் மட்டும் போட்டேன்னா நான் என்ஜாய் பண்ணுவேன் நின்றுக்கிட்டு எல்லா ரைடும். ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, எரிச்சல் பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா பின்னாடி எரிஞ்சிடும் பாருங்கள் காய்ஸ். பாப்பா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அப்படி இருக்கும். ஓ, வாட் இஸ் தட் அனிமல்? தட் இஸ் மாடு, மலை மாடு, மூங்கில் காடு. ப்ரோ இதான் நிறுத்துறாரு. ஆமாம் ப்ரோ, இங்கே தானே? ஆமாம், இது யானை காடு தானே? இது மூங்கில் காடு. இங்கே எப்பவுமே இருக்கும் யானை.
அப்புறம் காட்டு மாடா ஜெர்சியா? திமிழவே காணுமே. திமிழக்கான ஜெர்சியாட் இருக்கு இங்கே. சிந்து இடவெட்டு. டிஃபென்ஸ். எம்மா. So our destination still 5 kilometers more from here. இங்கே ஒன்றையும் காணோம். ப்ரோ யானையை பார்த்தாரு, யானையை காணோம். போன வாட்டி ரைடில் பார்த்துருக்காரு, ஃபஸ்ட் ரைடில் பாருங்கள். எல்லாம் உடச்செறிஞ்சிருக்கு பாருங்கள். வெட்டியும் விட்டுருக்காங்க, அதெல்லாம் உடச்செறிஞ்சிருக்கு. யானை உடச்சிடும். மூங்கில் குறுத்து சாப்பிடும். கூட மூங்கில் காடு தான் ஃபேமஸான இடம் யானைகளுக்கு. வனவிலங்கை காப்போம். ரைடர்ஸ் very good. Riders everywhere. ரைடர்ஸ் பாருங்கள். இங்கெல்லாம் தண்ணி நிற்கிது சைடில், மழை பெஞ்சு. இங்கே யாரும் வண்டியாக போட்டு போயிட்டாங்க. பிரேக் டவுன் ஆகிட்டுருக்கு. ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நிறையா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஏதாவது நடு ரோடு நின்று இவங்க வாட்டு ஸ்பீடாக வந்து தட்டிட்டாங்க. அதனால் கொல்லியகள் 78, மைசூர் 108, பெங்களூர் 220. எங்கிட்டு போவோம்? ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போது மைசூர் ரோடு எடுத்துருக்கோம். ஹாசனூர் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. கீழே ரெசார்ட்ஸ் இருக்குது, அப்புறம் போவோம். டைம் இருக்குது நமக்கு. என்ன மணி என்ன ஆச்சு? 12:45 தான் ஆச்சு. ஸோ நான் லஞ்சு வந்து இங்கே ஒரு கடை, மெயினாக ஒரு கடை இருக்குது. இங்கே தான் ஃபுட்டு கிடைக்கும். எல்லாம் பஸ்ஸில் வர்றவங்கலேருந்து எல்லாம் அங்கே தான் சாப்பிடுவாங்க. இது கீழே போனாலும் அனிமல்ஸ் பார்க்கலாம். இந்நேரத்தில் பார்க்க முடியாது. ஈவினிங் டைம்னா அனிமல்ஸ் வரும், கண்டிப்பாக வரும். ஸோ நான் உங்களுக்கு ஈவினிங் காட்டுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப சீக்கிரம் குயிக்காக வந்து பேந்தர் மேலே கூட்டிகிட்டு வந்துட்டேன் நம்மளை. சல்லுன்னு. ப்ரோ தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டாரு. நடுவில் அவருக்காக நிற்க வேண்டியதாகிடுச்சு. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பேந்தர் இப்போ வரைக்கும். எந்த ஃபால்ட் இல்லை. அடுத்து ஊட்டி, கொடைக்கானல், மால்பாறையெல்லாம் ஏற்றி இறக்கியாச்சுன்னா லடாக் ரெடி ஆயிடுவான் தம்பி. பேந்தர்னா பேந்தர் தான். ஸ்ட்ரெயிட்டே கொடுக்க வேண்டியதில்லை, போயிட்டே இருப்பான். பார்த்தீங்களா, அங்கே தான் தண்ணி போகுது கீழே. ஸோ அதனால தான் யானையெல்லாம் இங்கே வருது, தண்ணி சாப்பிட்றதுக்கு தான். அங்கிட்ட விவசாய பூமியெல்லாம் இருக்குது இங்கிட்டலாம் நிறையா. இதுதான் காட்டு மாடு, நாட்டு மாடு, மலை மாடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் பாமா ஹோட்டல். KAS ரெசார்ட் ஹாசனூர். ஓகே, ப்ரோ நல்ல இன்டீரியரில் அவர் கண்டென்ட்டில் பிஸியாக இருக்கார் பிரதர். ரெசார்ட்ஸ் இங்கேயே இருக்குது. இதை விட நம்ம இன்னும் உள்ளே தள்ளி ஏதாவது ரெசார்ட் இருக்கான்னு போவோம். அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கணும் ரெசார்ட்டு. நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க தான் இங்கே வந்திருக்கோம். அட் த சேம் டைம் பேந்தரை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறோம்.
மெயினாக 2 விஷயத்துக்காக வந்தது. ஒன்று ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டு குதிரையெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே. பரவாயில்ல, அப்படியுமே மிளகா சவலை. பாக்கு நடவு போட்டிருக்காங்க. வரும், நல்லா வரும் இங்கெல்லாம். பாக்கு கிளைமேட் அந்த அளவுக்கு இருக்குது.